இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் பரபரப்பான சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றமே இராணுவத்தை ஒரு மாநிலத்திற்கு அனுப்புங்கள் என்கிற அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எதற்காக ஒரு மாநிலத்தில் ஒரு இராணுவத்தையே கொண்டு போய் உடனடியாக இறக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது நடக்கப் போகிறது. இந்த நேரத்தில் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மால்டா என்று சொல்லக்கூடிய இடத்துல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரியும் வாக்காளர் தீவிர திருத்தம். இது எலெக்ஷன் கமிஷனால் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்ததற்கு பிறகு அது பல்வேறு மாநிலங்களில் எவ்வளோ பெரிய குளறுபடிகளெல்லாம் உருவாக்கிச்சுது. அந்த குளறுபடிகளெல்லாம் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டதாகவும், அப்படி உருவாக்குறதுனால தான் பீகார் போன்ற மாநிலங்களிலெல்லாம் பாஜக சுலபமாக வெற்றி பெற்றதாகவும் பல்வேறு ஆதாரங்களோடு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் மால்டாவில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயார் செய்த போது ஆயிரக்கணக்கான மக்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடிமகன்கள், அவர்கள் கேட்ட அடையாள அட்டைகள் எல்லாம் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் தங்களுடைய வாக்குகள் எல்லாமே இந்த வாக்காளர் பட்டியலில் வரல. அதற்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் போகுது. இப்போ நீதிமன்றத்தில் போகும்போது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இதை குறித்து விசாரிப்பதற்காக நீதித்துறை அதிகாரிகளை அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ நீதித்துறை அதிகாரிகள் மேற்கு வங்கத்திற்கு வருகிறார்கள். வந்த இடத்துல அங்கு இருக்கக்கூடிய மக்களால் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். சுமார் 8 மணி நேரம் அவங்களால வெளியே வர முடியல. அந்த அளவிற்கு மக்கள் திரள் அவர்களை சிறைபிடித்திருந்தது என்பதுதான் முக்கியமான செய்தி. அப்படின்னா மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குது, இது என்னது உங்களுக்கு ஒன்றும் புரியலையே, இராணுவத்தை நீங்கள் அங்கே இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மேற்கு வங்கத்தில் தேர்தல் உச்சகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இனி பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் மீன் சாப்பிட முடியாது, சிக்கன் சாப்பிட முடியாது, இறைச்சி வகைகள் எதையுமே சாப்பிட முடியாது, அதற்கு எல்லாவற்றுக்கும் தடை போடுவார்கள் இவர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மேற்கு வங்க அரசியலே ஒரு மிக பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. ஏன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மீன் என்பது இன்றியமையாத உணவு. கேரளா மாதிரி இப்போ நீங்கள் மேற்கு வங்கத்தில் பார்ப்பனர்கள் மீன் சாப்பிடுவார்கள், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ மீன் தங்களுடைய அன்றாட உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபிங்கிற ஒரு கட்சி, ஒரு ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய கட்சி மீண்டும் மேற்கு வங்கத்தில் எப்படியாவது தப்பித்தவரை ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்த உணவு வகைகள் எல்லாமே தடை செய்யப்படும் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் பரப்புரை மேற்கொள்கிறார். இந்த பரப்புரையின் விளைவாக மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் மால்டாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நீதித்துறை அனுப்பிய அதிகாரிகள் அங்கே போகிறாங்க, அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இப்போது இதை வைத்து பாஜக அங்கே ஒரு அரசியலை செய்கிறாங்க. என்ன பாருங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, மேற்கு வங்கமே எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு மம்தா சரியான தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். எங்கள் கைகளிலா தற்போது அதிகாரம் இருக்கிறது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் எனக்கு செய்தியாகத்தான் தெரியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது, மேற்கு வங்கத்தில் இப்போது காவல்துறையாகட்டும் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அமைதியாகட்டும் இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படி என்றால் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து திட்டமிட்டு இப்படி ஒரு நாடகத்தை மேற்கு வங்கத்தில் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு கிளப்பி மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உருவாக்கி மம்தாவிற்கு எதிராக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் போட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம்தான் இது அப்படின்னு மம்தா பானர்ஜி இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மம்தா பானர்ஜி எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர். நீதிமன்றத்தில் வக்கீலாக ஆஜரான, தனக்கு தானே வாதிடுவதற்காக ஆஜரான ஒரு வரலாற்று சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது என்பது தெரியும். இப்போது எஸ்ஐஆர் கொண்டு வந்ததற்கு பிறகு ராகுல் காந்தி உட்பட மம்தா பானர்ஜி உட்பட இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இந்த நொடி வரையிலும் ஏதாவது சரியான விதத்தில்
ஒரு பதில் தருவதற்கு முடிந்திருக்கிறதா? இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் பெரிய அளவில், அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் ஒரு காரணத்தினாலும் போய்விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை செய்தார்கள். ஆனால் பீகாரில் அவசரமாக செய்தார்கள். போதிய அளவு மக்கள் மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட பெரிய அளவில் அது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை கொண்டு போய் சேர்க்க முடியல. விளைவு என்னாச்சு? அங்கே 200க்கும் அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது. யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இருந்தாலுமே அங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு கொடுத்துருந்தாலும் கூட 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அதை வெற்றி பெற்றார்கள். இப்போது மேற்கு வங்கத்திலும் அதற்கு இணையான பல்வேறு திருத்தங்களை, பெயர்களை எல்லாமே மாற்றம் செய்திருக்கக்கூடிய வேலை எஸ்ஐஆரில் நடந்திருக்கு. இதை தேர்தல் ஆணையமே திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறதா இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை உருவாக்கி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீதித்துறை அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டது, 8 மணி நேரம் சிறைபிடிக்கப்பட்டதுன்னா அது ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, பாதிக்கப்பட்ட தங்களுடைய பெயர்கள் இல்லாத மக்கள் தான் அவர்களை சிறைபிடித்திருக்கிறார்கள். அப்போ மேற்கு வங்கத்தில் அமைதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இராணுவத்தை நீங்கள் உடனடியாக அங்கே இறக்குங்க, இது குறித்து சிபிஐ விசாரணை செய்யணும், என்ஐஏ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இப்போ என்ன நடந்திருக்கு, எஸ்ஐஆரில் எவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெகு விரைவில் தெரியும். ஏன்னா தேர்தல் முடிவுகள் வெளிவரப்போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் போது எந்த அளவிற்கு மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய விஷயம் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். খবর রাখে না, স্বাধীনতা আন্দোলনের সময় তো জন্মায়নি মানে বিজেপি পার্টি জন্মায়নি। জানবে কি করে বিরসা মুন্ডার কথা, সিধু কানু ডোহরের কথা, পঞ্চানন বর্মার কথা, মতুয়া ঠাকুরের কথা, রবীন্দ্রনাথ ঠাকুরের কথা, নজরুলের কথা, রামকৃষ্ণের কথা, স্বামী বিবেকানন্দের কথা, মাতঙ্গিনীর কথা, বিনয় বাদল দীনেশের কথা কোথা থেকে জানবে? কিছুই জানে না। উল্টো পাল্টা বক বক বকুম বকুম পায়রা, নেই কাজ তক্ষই ভাজ। ওনার আবার 2 কান কাটা, মানুষের কথা শুনতে পায় না, শুধু ভোটার কাটে। বল ভোটার কাটা দাঙ্গা। 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.